வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலார் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைஞ்சு தான் இருக்குது. கூடவே முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே குறைவாக தான் கிடைக்குதுங்க. இன்னைக்கு நீங்கள் பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக பூக்களை வாங்கி பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைவாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு பூக்களுக்கு வாங்குறதுக்கான செலவு பாதியாக தான் இருக்க போதுங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ ரூ. 230 விற்பனை ஆயிட்டிருக்கு. முல்லைப்பூ கிலோ ரூ. 250 விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா கிலோ ரூ. 240 விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ ரூ. 180 விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ இன்னைக்கு ரூ. 80 விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ இன்னைக்கு ரூ. 150 விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று ரூ. 25 விற்பனை ஆயிட்டிருக்கு. துளசி ஒரு கட்டு இன்னைக்கு ரூ. 50 விற்பனை ஆயிட்டிருக்கு. செண்டு மல்லி பூ இன்னைக்கு ரூ. 180 விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ இன்னைக்கு ரூ. 350 வரைக்கும் விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ ரூ. 180. பட்டன் ரோஸ் கிலோ இன்னைக்கு ரூ. 200. ஜாதி மல்லி கிலோ இன்னைக்கு ரூ. 300 விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ இன்னைக்கு ரூ. 100 விற்பனை ஆயிட்டிருக்கு. மறிக்கொழுந்து பூ இன்னைக்கு கிலோ ரூ. 70 விற்பனை ஆயிட்டிருக்குங்க. பூக்களோட விலைகளில் நேற்று இருந்த அதே விலைக்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பூக்களை அதிகமாக தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் மொத்தத்துக்கு வியாபாரத்துக்கும் கடைக்கும் பூக்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியில் மூட்டையாக வாங்கினா நல்ல லாபங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து மொத்த விலை கடைகளில் மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம். விரிஞ்ச பூக்களுக்கு விலை குறைவுங்க. மொட்டுக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்த வேண்டியதில்லை. 2 நாள் வச்சு கூட பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களை அன்னன்னைக்கு பயன்படுத்தணுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட லிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே காலையில் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி விலை குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.